Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ் எப்படி செய்கிறோம்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு இன்னும் ஒரு டேஸ்டியான ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது குழல் புட்டும் கத்திரிக்காய் பொரிச்ச கறியும். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான குழல் புட்டையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக எப்படி ஒரு கத்திரிக்காய் பொரிச்ச கறியும் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த கத்திரிக்காய் பொரிச்ச கறி செய்யறதுக்கு இவ்வாறான மெல்லிய கத்திரிக்காயை விட நல்ல சதப்பிடிப்பான கத்திரிக்காய் எடுத்து அந்த கறி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கறி நல்ல குலைவாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதால தான் நான் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கத்திரிக்காயை வெட்டும்போது ஆக மெல்லுசாவும் இல்லாமல் அதே நேரத்தில் ஆக தடிப்பாகவும் இல்லாமல் நடுத்தர சைஸில் வெட்டுவோம். அதோட எல்லா பீசஸும் ஒரே அளவில் வர மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் அவ்வாறு வெட்டுறதால அந்த கத்திரிக்காயை நாங்கள் பொரிக்கும் போது எல்லா கத்திரிக்காயும் ஒரே பதத்தில் பொரிஞ்சு அந்த கறி நல்ல டேஸ்டாகவும் அதோட பார்க்கறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கத்திரிக்காயெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கத்திரிக்காயை நாங்கள் பொரிக்க எடுப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. இவ்வாறு எண்ணெய் நல்லா கொதிச்சதும் நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காயை இந்த எண்ணெயோட சேர்த்து கொள்ளுவோம். அதோட நீங்கள் இந்த கத்திரிக்காயை சேர்க்கும் போது எவ்வளவு எண்ணெய் விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கத்திரிக்காயை சேர்த்து கொள்ளுங்க. கூடுதலான கத்திரிக்காயை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த கத்திரிக்காய் பொரிப்படாமல் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி வந்துடும். அதோட அடிக்கடி கரண்டியும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு தரம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியா இருக்கும். இப்போ பாருங்க, எங்களோட கத்திரிக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் கலராக வந்திருக்குது. இந்த டைமில் நாங்கள் இந்த கத்திரிக்காயை இறக்கி எடுப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கத்திரிக்காயெல்லாம் பொரிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இந்த கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு அதோட வெங்காயத்தை இவ்வாறு மெல்லிய மெல்லிய துண்டுகளாக வெட்டி அதையும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த வெங்காயத்தை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சம் வெள்ளை வெங்காயத்தையும் நல்ல மெல்லிய துண்டுகளாக வெட்டி அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் வெள்ளை வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதோட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நான் ஒரு தக்காளி பழத்தை இவ்வாறு சின்ன சின்ன பீசஸாக வெட்டி சேர்த்துருக்கேன். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கத்திரிக்காய் பொரிச்ச குழம்புக்கு பழப்புளி பாவிப்பாங்க. அவ்வாறு நீங்கள் பழப்புளி பாவிக்கிறதா இருந்தால் இந்த தக்காளி பழத்தை தவிர்த்து கொள்ளலாம். நான் பழப்புளிக்கு பதிலாக தான் இந்த தக்காளி பழத்தை எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து கொள்கிறேன். நீங்கள் இந்த மிளகாத்தூளை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் அவியறதுக்காக கொஞ்ச நேரம் நாங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காம இப்படியே இதை நாங்கள் மூடி விடுவோம். இப்போ பாருங்க, இந்த தக்காளி பழமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இந்த கத்திரிக்காய் பொரிச்ச கறிக்கு பேக்கெட் பால் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் இந்த கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜோக்கட் சேர்க்குறேன். நீங்கள் இந்த ஜோக்கட்டுக்கு பதிலாக தயிரும் சேர்க்கலாம். நீங்கள் எந்த கறி செய்யும் போதும் இவ்வாறு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜோக்கட் அல்லது தயிர் சேர்த்து பாருங்க. அந்த கறியோட கிரேவி நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல திக்காகவும் வாசமாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, எங்களோட கிரேவியும் நல்லா திக்காக வந்திருக்குது. இப்போ நாங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். இவ்வாறு நாங்கள் கத்திரிக்காயை சேர்த்த பிறகு ஆகலும் கூடுதலாக மிக்ஸ் பண்ணாமல் இவ்வாறு இருக்கா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதோட நான் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த கரம் மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதோட நான் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கொள்கிறேன்.
இப்போ பாருங்க எங்கட கத்திரிக்காய் பொரிச்ச கறி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி அதுலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அதோட நாங்கள் சேர்த்த மசாலா தூளும் சேர்ந்து நல்ல கமகமாண்ட வாசமும் அதோட நல்ல டேஸ்டாகவும் வந்திருக்குது. இந்த கத்திரிக்காய் பொரிச்ச கறியை நான் இந்த பதத்தில் தான் இறக்கி எடுக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமாகவோ அல்லது கிரேவியாகவோ வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்க நாங்கள் எங்கட கத்திரிக்காய் பொரிச்ச கறியை செய்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த குழல் புட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த புட்டு செய்கிறதுக்காக நான் 3 கப் அவிச்ச கோதுமை மாவும் அதோட 1 கப் அரிசி மாவும் எடுத்திருக்கிறேன். இப்போ இதோட நாங்க இந்த புட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த மாவோட நல்லா கொதிச்ச தண்ணியை இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. எப்பவுமே நீங்க இந்த தண்ணி எடுக்கும் போது நல்லா கொதிச்ச தண்ணியா எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த புட்டு நல்ல சாஃப்டாகவும் அதோட நாள் பூராவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதோட நீங்க தண்ணியை சேர்க்கும் போது ஒருமிக்க சேர்க்காம இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா நாங்க ஒரே தரத்துல சேர்க்கும் போது சில வேளை தண்ணி கூடிடும். அவ்வாறு தண்ணி கூடினா நாங்க திரும்பவும் சேர்க்க வேண்டி இருக்கும். அதால இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு குழைக்கிறது லேசாகவும் இருக்கும். இப்போ பாருங்க நாங்கள் இந்த மாவுக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்து எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவை இவ்வாறு வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளுவோம். மாற்றிட்டு இவ்வாறு கையால் நல்லா சின்ன சின்ன பீசஸாக உதுத்தி கொள்ளுவோம். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவை ஒரு டம்ளராலையும் குத்தி எடுத்து கொள்ளுவாங்க. உங்களுக்கு எது வசதியோ அதன்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த குழல் புட்டை நீங்க கோதுமை சேர்க்காம தனியா அரிசி மாவிலையும் அவிச்செடுக்கலாம். ஆனா இவ்வாறு அவிச்ச கோதுமை சேர்த்து செய்யும் போது அந்த புட்டு நல்ல டேஸ்டாகவும் அதோட நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கோதுமை மாவை நாங்க எப்படி அவிக்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க நாங்க இந்த புட்டு மாவெல்லாம் நல்லா சின்ன சின்ன பீசஸா குழைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த புட்டு மாவை எப்படி குழல்ல சேர்த்து அவிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குழல் புட்டு அவிக்கிறதுக்கு மூங்கில் குழல் தான் பாவிப்பாங்க. எனக்கு அந்த குழல் கிடைக்காததால நான் இந்த சில்வர் குழலை யூஸ் பண்றேன். இந்த குழல்ல நாங்க இந்த புட்டு மாவை சேர்க்கும் போது ஒரே அளவுல சேர்த்தோம்னு சொன்னா அந்த புட்டு அவிச்ச பிறகு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வடிவா இருக்கும். அதால இவ்வாறு ஒரு கப்பால இல்ல கையால சேர்க்கிறேன்னு சொன்னாலும் மாவை ஒரே அளவுல சேர்த்து கொள்ளுங்க. இவ்வாறு மாவை சேர்த்துட்டு இடையில நாங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவையும் சேர்த்து கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்க இதே மாதிரி சிக்கன் புட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். இந்த தேங்காய் பூவுக்கு பதிலாக சிக்கனை பொடிமா செய்துட்டு அதை சேர்த்து புட்டா வச்சிருக்கிறோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புட்டுக்கு தேங்காய் பூவை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். எப்பவுமே குழல் புட்டுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க இந்த குழல்ல நான் 3 புட்டு வார மாதிரி நான் இந்த புட்டு மாவை சேர்த்து எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த புட்டை எப்படி அவிச்செடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்க நான் இந்த புட்டை அவிக்கிறதுக்காக ஏற்கனவே புட்டு பானையில தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் அதுக்கு மேலே இந்த குழலை வச்சு புட்டை அவிக்க விடுவோம். நாங்கள் இந்த புட்டை வச்சு ஒரு 4 தொடக்கம் 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புட்டை நல்லா அவிஞ்சு அந்த புட்டுல இருந்து நல்ல ஒரு வாசம் வந்து வர தொடங்கும். அந்த டைம்ல நாங்கள் இந்த புட்டை இறக்கினோம்னு சொன்னால் சரியா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த புட்டுக்குள்ள இருக்கிற மூடியை திறந்து கையால் ஒருக்கா அமர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புட்டு பம்ப் பண்ணும். அவ்வாறு பம்ப் பண்ணிச்சுன்னு சொன்னா புட்டு அவிஞ்சிட்டேன்னு சொல்லி அர்த்தம். அந்த நேரத்திலேயே நீங்க இந்த புட்டை இறக்கி கொள்ளலாம். இப்ப பாருங்க எங்கட குழல் புட்டு நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த புட்டை இறக்கி எடுப்போம். எப்பவுமே நீங்க இந்த புட்டை இறக்கும் போது இவ்வாறு ஒரு அகப்ப காம்பால இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த புட்டுக்குழல் வாங்கும் போதே அதோட உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கும் தந்திருப்பாங்க. அந்த ஸ்டிக்கால இவ்வாறு ஸ்லோவா எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் எங்களுக்கு அந்த புட்டு உடைஞ்சு போகாம அப்படியே வடிவா வரும்.
இப்ப பாருங்க எங்கட குழல் புட்டெல்லாம் நாங்க அவிச்சு முடிச்சுட்டோம். புட்டெல்லாம் உடைஞ்சு போகாம அப்படியே நல்ல வடிவா வந்திருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த புட்டு அவிக்கிறதுக்கு அரிசி மாவோட அவிச்ச கோதுமை மாவும் சேர்த்ததால புட்டு நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்துல நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. அதோட நாங்க இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ சேர்த்ததால புட்டு இன்னும் நல்லா வாசமாகவும் வந்திருக்குது. இந்த புட்டுக்கு சைட் டிஷ்ஷா நான் கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு மட்டும் இல்லாம இறால் டெவல் அதோட பருப்பு வெள்ளைக்கறியும் ஈரல் பிரட்டலும் செய்திருக்கிறேன். இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழல் புட்டை நீங்க கறியோட மட்டும் இல்லாம நல்லா சுட சுட ஏதாவது பழங்களோட, அதாவது மாம்பழம், வாழைப்பழம் இல்லைன்னு சொன்னா பிலாப்பழத்தோட தயிர் சீனி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவும் அருமையா இருக்கும். உங்களுக்கும் இந்த புட்டும் கத்திரிக்காய் கறியும் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.